அவள் தானே எங்கள் புன்னகை. மாப்பிள்ள ஃபோன் பண்ணாராமா? இல்லப்பா, ஏதோ ரொம்ப வேலையா இருக்காரு, அதனால ஃபோன் ஒன்றும் பண்ணல. ஓ சரிம்மா. ஓகே சார். ஓகே, நான் போயிட்டு வந்து கால் பண்றேன் சார். ஓகே. ஏங்க கிளம்பலாமா? கிளம்பலாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணுங்க. என்னங்க? சாரி புச்சிமா. சாரியா? எதுக்குங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க சாரி கேக்குறதுக்கு? தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணுமா? தப்பா பேசினாலும் சாரி கேட்கலாம்ல. என்னங்க தப்பா பேசுனீங்க? புரியல, என்னங்க சொல்ல வர்றீங்க? அது ஒன்றும் இல்லை. நேற்று நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கல்ல, அப்போ அதை பார்த்த பதட்டத்தில் நான் என்ன பேசுறேன்னு தெரியாம டீ போட்டு கூப்பிட்டுட்டேன். சாரி. இதுக்குள்ள யாராவது சாரி கேட்பாங்களா? என்னங்க நீங்க? நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்லைங்க. பொண்டாட்டிக்கிட்ட அன்பா இருந்தா மட்டும் பத்தாது, மரியாதையாவும் நடந்துக்க தெரியணும். அந்த விதத்துல நேற்று தப்பு பண்ணிட்டேன். இது வரைக்கும் வாங்க போங்கன்ற வார்த்தைக்கு மறுபேச்சு பேசுனது கிடையாது. ஆனா நேற்று தெரியாம டீ போட்டுட்டேன், அதான். எப்பா, ஒரு டீக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சர்வ சாதாரணமாக இருக்கிறது தான். ஆனால் அன்பால் டீ போடுறதுக்கோ கோவத்தில் டீ போடுறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்று நீங்கள் டீ போட்டது அன்பால் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி கிளம்பலாமா? ம். சரி மெதுவா எந்திரிங்க. ஹரி, மெதுவா. என்னாச்சு? நடக்க முடியலங்க, கால் வலிக்குது. அதோட இடுப்பு ரொம்ப வலிக்குதுங்க. சரி சரி இருங்க, நான் தூக்கிக்கிறேன். ஐயோ, எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? வேணாம், நான் அப்படி தாங்கி தாங்கி நடந்துருவேன். இப்படி நடக்காமலாம் இருக்க முடியும், பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெயினை வச்சுட்டு எப்படி நடக்க முடியும்? கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால நான் தூக்குறேன். என்ன? என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க இருங்க. எதுக்கு அழுகுறீங்க? கால் வலிக்குது. நான் தூக்கிட்டேன்ல, இனி வலிக்காது. சரியா? நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. அழுகாதீங்க, நான் இருக்கேன். நான் எட்டுக்கவே மாட்டேன். ஸோ கட் பண்ணி விடுறாளே. ஐயோ, என்ன பண்றது இப்போ? எத்தனை டைம் கால் பண்ணிட்டோம். தப்புதான். நான் குடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் யாருக்கிட்டே ஏதாவது உளறி கொட்டிடுவேணும்னு பயத்திலேயே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறது. ஒருவேளை நம்ம காலுக்கு நேற்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ? ஆமா, கால் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணியாடா? அப்ப கண்டிப்பா கால் பண்ணிருப்பா. காலைல எழுந்து பார்த்தா 60 மிஸ்டு கால். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி, அவளை சமாளிக்கலாம். இந்த ஸ்கூட்டியை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கலாம். நேற்று பெரிய இவளாட்டம் பேசிட்டு இருந்தா ஸ்கூட்டி அப்படின்னு, இப்போ கண்டுக்காத மாதிரி இருக்கா. சரி, மறந்தாலும் மறந்துருப்பா, கொண்டு போய் கொடுத்துடலாம். ஹலோ, சொல்லுங்க. பிகே மேட்ரிமோனி, வரன்கள்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வரன்கள் ஏதாவது வேணுமா? ஏனுங்க மணி, வரன் பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்களா?
சரிங்க மணி, உங்க பேர் என்ன? பொப்பனா, மூடிட்டு போட வேண்டாம். வரன் பார்க்க ஃபோன் பண்ணியா இல்ல என்னை என் பேர் கேட்க ஃபோன் பண்ணியா? என்னங்க மணி, போஸ்ட்ல உங்க அப்பா தாண்டிங்க. என்னங்க மணி இப்படிலாம் சொன்னா எப்படிங்க மணி நாங்க வரன் பார்த்து கல்யாணம் முடிக்கிறது? டேய், உனக்கு வயசு என்ன? வயசு ஒரு 56 இருக்குங்க மணி. ஏங்க மணி 56 வயசு வச்சுக்கிட்டு மேட்ரிமோனில பொண்ணு பார்த்து நீ கல்யாணம் பண்றியா? ஒரு கிழவி நிப்பீங்க, அந்த கிழவி உன் கூட வரும். அத போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இட்டு பணம் போட வைங்கடா. சை கருமம். எதுக்கு இந்த கடி கடிக்கிறா? ஏப்பா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பாவாடை சாரி சார், உங்களுக்கு பாவாடை சாமி பேர் வச்சிருந்தா அப்படியே வருது சார். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி இப்படி ஒரு செண்டை போட்டு வராதீங்கன்னு. ஸ்மெல்லே நல்லா இல்ல சார். ஏய், என்ன இந்த செண்டை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க? இது என்ன நறுமணம் தெரியுமா? சரி, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் போய் என்னோட மிருதுலாவை, அதாவது என் காதல் கண்ணியை நான் பாத்துட்டு வரேன். ஓடி போ, ஏற்கனவே எரிஞ்சு போட தேய் மாதிரி உட்காந்துருக்கா. நீ போய் ஏற்றி விட, மொத்தமா முடிஞ்ச. காலகட்டத்துல எப்பனாலும் ஃபோன் பண்ணிட்டு கருமம். ஏய் மிருதுலா, ஏய் என்னாச்சு உனக்கு? எதுக்கு கஸ்டமர்க்குலாம் கடிச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ண வந்து கஸ்டமர் ஆடி. ஏனுங்க அம்மியாமா கோயம்புத்தூர்காரனா இருப்பான் போல. சை. ஏய் அவன் எந்த ஊருக்காரனா இருந்தா என்ன? இப்ப ஏன் அவன்கிட்ட கடிச்ச? இது மட்டும் பாவாடை சாமிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவன் கிடக்குறான். நான் ஏற்கனவே மனசு வந்து போய் தான் இருக்கேன். இதுல ஏண்டி அவன் நின்னுட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து காதலுக்கு ஒரு விளக்கம் சொன்னான் பாரு. ஐயோ, எனக்கு வர்ற கோவத்துக்கு. அந்த விளக்கம் தானே ஆபீஸ்க்கே தெரியும். ஐயோ, காதல் என்பது ஒரு மாட்டு சாணி போ. அதானே? அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? கனவு கண்ணி வந்துட்டாண்டி. ஐயோ போச்சு. ஐயோ இனி என்னால சிரிப்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்க பாரு. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே தேவையே. மிஸ்டர் பாவாடை சாமி, பாட்டு தெரிஞ்சா பாடணும், இல்லைன்னா கம்முன்னு விட்டுறணும். இப்ப எதுக்கு பாடிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா. இவன் உனக்குள்ள வேற வேலையே இல்லையா? உனக்கு எந்த கஸ்டமர் காலே பண்ண மாட்டாங்களா? இது உனக்கு ஒரு 10 நம்பர் எழுதி கொடுக்குற பண்ணாத நீ அடங்குவ. கனவு கண்ணி, ஏன் இப்படி உட்காந்துருக்க ஆழ்ந்த சோகத்துல? என்னாச்சு? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க தீர்த்து வச்சிருவீங்களா? உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்காம நான் இருப்பேனா? கனவு கண்ணி, என்ன இப்படி சொல்லிட்ட? ச்சே, என் ஹார்ட்டே வெட்டிச்சிருச்சு. வெடிச்சு வெளிய வந்துருச்சா? எங்க காணோம்? என்ன கனவு கண்ணி, அதுக்குள்ள இப்படி ஆசைப்பட்டுட்டே இருந்தா எப்படி? ஹார்ட்டுக்குள்ள நீ இருக்கும்போது அது எப்படி வெளியே வரும்? சார், மொக்க காமெடி பண்ணாதீங்க சார். வேகனே செம்ம மொண்ட காய்ச்சல தான் உட்கார்ந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு காதலுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். அந்த மாதிரி உனக்கு காதல் எப்போ வந்தாலும் என்கிட்ட சொல்லு. பாவாடை சாமி, காதலா இல்ல மாட்டு சாணியா? ஏமா சும்மா இருமா, நான் என் காதல சொல்லிட்டு இருக்கேன்ல. எங்க பார்த்தாலும் எனக்கு ஒரு தொல்லை வந்துட்டே தான் இருப்பீங்க. சரி போமா, போய் வேற வேலை இருந்தா பார்ப்போம். என் வேலையே இதுதான் சார். நான் வேற ஏதாவது வேலை பார்க்கணும்னா என் சம்பளத்துல கொஞ்சம் கூட்டி கொடுக்குறீங்களா? நான் வேற வேலை பார்க்கறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ இங்கே நில்லு. ஓகே, ஆனா என்ன கொஞ்சம் உனக்கு ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கும். என்ன எங்க காதல் அப்படி. குப்ப மவனே. இவனுக்கு யாரா காதல்னு சொல்லி கொடுத்தது? கருமத்தை. சை. என்ன டார்லிங் அப்படி பாக்குற? என் மேல லவ் அதிகமா வந்துகிட்டே இருக்குதானே? ஏமா சிரிக்க முடியாம சிரிக்கிறீங்க? சார் சார், நான் ரொம்ப நேரமா சிரிக்க முடியாம தான் சார் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இந்த கிஃப்டில் என் மனசை நான் வச்சுருக்கேன். இதை என் மிருதுலா டார்லிங் வாங்கிட்டா என் மனசை ஏற்றுக்கிட்டதுக்கு சமம். அதனால் இந்த கிஃப்டை நீ பிரித்து பார்க்கும்போது என் மனசை அதுக்குள்ள நான் அழகா வரைஞ்சி வச்சிருப்பேன். அதை பார்க்கும்போது என் காதல் உனக்கு புரியும். என் அன்பு மிருதுலா, புடி கிஃப்ட். ஏய் மிருதுலா டார்லிங், ஸோ என்னது இது? ஸோ என்ன இப்படி போனா அப்படி எப்படி பொறுப்பு இல்லாம இருக்காளே. இன்னும் அவளுக்கு காதல் பத்தி நான் நிறைய லெசன் எடுக்க வேண்டியது இருக்கு. மிருதுலா, மிருது, ஏய் மிருது, இரு வரேன். இன்னைக்கு இந்த கிஃப்ட்ல உள்ள என் மனசு உங்ககிட்ட தொடர்ந்து கட்டமா நான் விடவே மாட்டேன். எங்க இருந்தாலும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நான் போனை எடுக்கவே மாட்டேன்டா ராஸ்கல். பேசின நாள்ல என்ன மொத்தமா உங்ககிட்ட இழுத்துட்டு இல்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற அளவுக்கு உன் மேல அன்பு கொண்டு வந்துட்டே இல்ல. நான் எடுக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருந்தா கண்ணி கொஞ்ச நாள் கஷ்டப்படு. இப்ப மட்டும் அவனுக்கு நேர்ல கொண்டு வந்து இந்த கடவுள் நிறுத்தினாரு. வர்ற கோத்துக்கு அவன அருண் ராஸ்கல் நேர்ல பார்க்க வந்திருக்கான் பாரு. ஏங்க உங்க ஸ்கூட் ஏன் ஐயோ
பத்திக்கிச்சு ஓ கண்ணே ஏங்க எந்தன் தேடல் உனை சேரும் உந்தன் பெயரை உயிர் சொல்லும் இமை மூடும் தருணங்களில் உனை அருகினில் உணருகின்ற நிலவுக்கு நிலவாக நீ தோன்றினாய் தரையிறங்காமல் தள்ளி நின்று வகம் செய்கின்றாய் நான் போகும் வழியெல்லாம் ஒளி வீசினாய் என் உலகெங்கும் அழகாக நிறம் பூசினாய் உன்னாலே உயிர்த்தேனே உயிர் காதல் உணர்ந்தேன் பெண்ணே இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் எஸ்கியூஸ் மீ ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க என்னங்க நடுரோடுங்க ஏங்க ஏங்க மிருதுலா அருணா அவையவன் ஏம்மா ஏம்மா இங்க பாருமா அருண்லாம் இங்க யாரும் இல்லம்மா ஏம்மா இங்க பாருமா அருண் நீ அருண்டா ஐயோ அவன் எவன்னு தெரியலையே ஐயோ நேத்து வண்டியில வச்சு கூட்டு வந்ததுக்கே என்னைய போட்டு வெள்ளு வெள்ளுன்னு வெடுத்து மூஞ்சி முகலாம் இடம் மாத்தி விட்டுட்டான் எங்க பேண்டேஜ் வேற காணா சரி ரோட்ல எங்கேயாவது விழுந்திருக்கோம் ஏமா நீ கேக்குற அருண் எல்லாம் இங்க யாரும் இல்லம்மா ஏமா கொஞ்சம் விலகி நில்லுமா எங்கேயாவது இருந்து வந்துட போறாமே அண்ணங்காரன் அவ்வளவுதான் எனக்கு சோழி முடிஞ்சிருமா கொஞ்சம் தள்ளி நில்லுமா ஐயோ 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 புண்பட்ட மனதை புகைவிட்ட அத்தனை சொல்லுவாங்களே என் இதயமே வெடிச்சிருச்சு ஐயோ ஐயோ ச்சே, இந்த காட்சியை பார்க்க நான் இன்னமும் உயிரோட இருக்கேன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் ஏங்க ஏங்க இருங்க நான் ஒன்றும் உங்களை ஹக் பண்ணலைங்க நான் ஆக்சுவலா இந்த ஸ்கூட்டி ஞாபகம் இருக்கா நேத்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போன இடத்துல விட்டுட்டு வந்தீங்க காலையில கொண்டு வந்து உங்க வீட்டில் நான் நிப்பாட்ட மறந்து போயிட்டேன் என்ன திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலான்ற எண்ணத்துல ஆபீஸ்க்கு வந்தா என்னமோ கட்டி பிடிச்ச ஆறுனுங்கிறீங்க என்னென்னமோங்கிறீங்க என்னங்க சாரி சாரி தப்பு என் மேலதான் ஐம் ரியலி சாரி புடிங்க உங்க ஸ்கூட்டிக்கு என் கூட்ட பிச்சி பிச்சிய சிவக்க லட்சியமா காதல் என்ன கட்சி விட்டு கட்சி மாறும் காரியமா ஒருவனுக்கு ஒருத்தி தான் அதை எப்போதும் யாருனாலையும் மாற்ற முடியாது ஓகே வரேன் இப்பயே இவன் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு போறான் என்னமோ இவனை லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் அண்ணனே சொல்லி வலிச்சிட்டு இருக்கான் என்ன பார்த்து இதுல இவனை விட நாங்க லவ் பண்ணுவான் டேய் சீ அருணுன்னு நினைச்சு இவனை போய் கட்டி பிடிச்சிருக்க பத்தியா மருதுலா சோ உனக்கு அறிவே இல்லடி இதுல இருந்தே தெரியுது நீ அருணை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு பைத்தியம் முதல்ல அவன்கிட்ட பேசு அவன் ஏதாவது நேற்று காரணத்தில் கூட ஃபோன் எடுக்க முடியாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்துருக்கலாம்ல அதுக்கு ச்சீ இதுல இருந்தே தெரியுது நீ அவனை லவ் பண்றடி நேர்ல பார்க்காததுக்கு முன்னாடியே அவன் மேல இப்படி ஒரு ஃபீல் ஒருவேளை நேர்ல பார்க்கும்போது அவனையும் இப்படித்தானே ஹக் பண்ணுவேன் ஐ எம் வெயிட்டிங் டா அருண் உன்னை நேர்ல பார்க்க போற அந்த தருணத்துக்காக யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ மொத்தமா முடிச்சு விட்டீங்கல்ல இவன் என்னன்னா அவனை போய் கண்டுபிடிக்கிறா அவன் என்னன்னா நீ யாரு தெரியாது ஒருவனுக்கு ஒருத்திட்டு போறான் ஸ்கூட்டி சாவி கொடுக்குறான் என்னடா நடக்குதுங்க அப்ப நான் தான் இழுச்சுவாயா என்ன வச்சுதான் கேம் விளையாடுறீங்களா அப்ப நேத்துல காதலுக்கு விளக்கம் சொன்னது எல்லாமே எல்லாமேமா எல்லாமே போய் ஒரு பொய்யாவது சொல் கண்ணு உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஐயோ நாயி அவனுக்கு எவ்வளவு நினைச்சேன் காதல் என்ன விக்ரம்
விக்ரம் சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப பெயினாக இருக்குன்னு டேப்லெட் போட்டு தூங்குற நிலைமைக்கு வந்துருச்சுமா. தப்பு என் மேலதான். வீட்டில் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்துருக்கணும். எந்த வேலையும் தெரியாம வளர்த்து விட்டதுனால தான் இப்படி பிரச்சனை வந்துருச்சோன்னு தோணுது. விக்ரம், நானும் வரேன். எனக்கு ஹரியை பார்க்கணும் போல இருக்கு. பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுடுதண்ணி வேணும்னா கூட நான் தான் வச்சு கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவள் எந்த வேலையுமே செஞ்சு பழக்கம் இல்லை. நானும் வரேன், ஹரியை பார்க்கணும். அண்ணி வேணாம் அண்ணி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தா அவள் அழுவா. அதனால இன்னொரு நாள் எல்லாரும் அவள் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ கோயிலுக்கு தானே வரேன், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அன்னைக்கு காய்ச்சல்னு சொன்னேன், இன்னைக்கு கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறேன். இவ என்னதாண்டா பிரச்சனை? அங்கே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? தெரியலண்ணா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுக்கிறான்றது மட்டும் புரியுது. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, நீங்களாம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன விக்ரம், நானும் வரேன்டா. என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. அப்புறம் விக்ரம், ஹரிக்காக மட்டும் இல்லை, எதனா நேற்று ஜோசிக்காரரை பார்த்தேன். மொத பத்திரிக்கையே நீயும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கொண்டு போய் கோயிலில் வைக்கணுமா? மா, இது என்ன புதுசா? இல்லை விக்ரம், புதுசாலாம் எதுவும் கிடையாது. நேற்று ஜோசிக்கார்கிட்ட போய் அம்மா ஜாதகம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அவர் தான் சொன்னார், பத்திரிக்கையை ஒரு அம்மன் கோயிலில் நீயும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிற அந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அண்ணா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்களுமா நம்புறீங்க? கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இல்லை கொழுந்தனாரே, ஜாதகத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்பணும். அதுக்காக தான் ஹரியை பார்க்க போறீங்களே, அப்படியே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆமாப்பா. சரி, ஆனா அந்த பொண்ணு எப்படி தனியே என்ன நம்பி விடுவாங்க? அதுக்கு தான் நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரேன். அவங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களோட அனுப்பி வைக்கிறேன். நானும் அப்படியே ஹரியை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. அம்மா, ஹரி உங்களை பார்த்தாதம்மா ரொம்ப அழுவா. ப்ளீஸ் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டில் சொல்லி என் கூட வர மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. மித்ததை ஹரியை பார்த்துட்டு ஒரு நாள் எல்லாரும் ஃபேமிலியோட வீட்டுக்கு போகலாம். சரிப்பா. ஏன் மகாராணியால நடந்து வர முடியாதோ? தூக்கிட்டு தான் வருவியோ? என்னடா? என்னங்க, இறக்கி விடுங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன். அவளால கால் நடக்க முடியல. கால் மட்டும் இல்ல, அவளால இடுப்ப கூட ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வலி. இப்படி வலி வரதுக்கு என்ன மாங்க மாங்க வேலை பார்த்தாங்களா? ஒரு வேலை செய்யறது கிடையாது, எல்லா வேலையும் நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீ வேலை பாரு. அவ என்ன வேலை செய்யறேன்னு நீ நினைக்கிற? வேலை செஞ்சனாலவே இந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி வந்திருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயும் வலி சரியாகலையா காசி? நான் இதுக்கு தான் சொன்னேன், எல்லா வேலையும் பழகிக்கிட்டு மெதுவாக பார்த்துக்கலான்னு. சொல்ல சொல்ல கேட்காம, ஏமா நீ ஜூஸ் கொட்டி போயிருந்த சொன்னா சரிதாட்ட சொல்லியிருந்தா கூட அவ கூட க்ளீன் பண்ணிப்பாள்ல. க்ளீன் பண்ண சொன்ன வேலை நான் தான். இல்லத்த, இப்ப பழகாம வேற எப்பத்த பழக முடியும்? அதான் நானே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடந்து வந்துடுவேன். இவர் தான் எங்க ப்ளீஸ்ங்க இறக்கி விடுங்க. பரவாயில்ல. அதான் இறக்கி விட சொல்றானே, இறக்கி விட்டு நடந்து வச்சு கூட்டிட்டு போ. இப்படியே கோயில் வரைக்கும் தூக்கிட்டே போவியா? ஊர்ல பரவாயில்ல, என்ன கேட்பாளுன்னு தெரியுமா? நீ நிறுத்து. என்னமோ ஊர்ல போறவங்க எல்லாம் கேவலமா கேக்குற மாதிரி இவன் என்னமோ வேற யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. ஹரியம் பொண்டாட்டி, என்ன புரியுதா? யாரும் எதுவும் கேட்க முடியாது. கேட்டா வாய் எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வீட்டுல இருக்க உங்க வாயவே அடைக்க தெரியும் போது வெளியே இருக்கவங்க வாயில அடைக்க தெரியாதா? உன் வேலையை மட்டும் பாரு. என்ன எங்க போனாலும் வம்பெடுத்துக்கிட்டே, நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். சும்மா சும்மா வம்பெடுத்துக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. காசி புரியுது காசி, ஆனா இப்படியே கோயில் வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது என்ன. அதனால கொஞ்சம் நடக்க வச்சினாதான் நடந்து பழகணும். அந்த வலி இருக்க வலி கொஞ்சம் குறையும். என்னங்க என்னங்க, நான் நடந்து வரேன், இறக்கி விடுங்க. அத்தை சொன்ன மாதிரி அப்பதான் வலி சரியாகும். இறக்கி விடுங்க, நடந்தே வரேன். வலிக்கும்ல ஹரி, அதான். பரவாயில்ல, பொறுத்துக்கிறேன். இதை விட பெரிய பெரிய வழியெல்லாம் இருக்கும் போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வழி இல்லை. நான் தாங்கி தாங்கி நடந்துக்கிறேன். இறக்கி விடுங்க. பார்த்து ஹரி, மெதுவா பாத்துடாமா. சார். எஸ், என்ன சார், இங்க கொஞ்சம் பாருங்க. தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? நெற்றி மேல ஒற்ற முடியாடும் போது நெஞ்சுக்குள்ள மின்னல் பூக்கும் பார்வை ஆளை தூக்கும்.
இருக்கும். கண்ணம் பார்த்தா முத்தங்களை தீண்ட தோன்றும். பாதம் ரெண்டும் பார்க்கும் போது கொலுசை மாற தோன்றும். அழகாய் மனதை பறித்து விட்டாலே செல் செல் அவளிட செல் என்றே கால்கள் சொல்லுதடா. என்னடா என்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட நிறைய நாள் வாழணும். அப்போ என்ன கட்டிக்கோ. என்னது கட்டிக்கிறீங்களா? சார் சார் இங்க பாருங்க சார். என்ன நீ தானே கட்டிக்கிறியான்னு கேட்ட, அப்புறம் என்ன? சார் சார் வேற யார்ட்டையும் நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க. சாரி. நீ 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 இங்க இங்க என்ன பண்ற? இங்க இங்க சி ஏன் சார் நீ தடிச்ச போத இன்னும் தெரியலையோ? நீ தெரிச்ச போது என்ன தெரியலையா? நம்ம தண்ணி அடிச்சது எப்படி இவளுக்கு தெரியும்? எப்படிடா இவளுக்கு தெரியும் நினைக்கிறீங்களோ? இன்னும் ஒண்ணுமே தெரியல போல. இல்ல இது ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? ஓ குடிச்சிட்டா எதுவும் ஞாபகத்துல இருக்காது போல. நல்லா இருக்கு. அடப்பாவி ஏன் வேற எவ்வளவு நினைச்சு ஏன்ட்டு நெருங்குறியா? என்னங்க எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஆபீஸ் ஒலிக. ஏமா மண்டியில ஏதாவது அடிபட்டுருச்சா? நல்லா தானே இருந்த, திடீர்னு எதுக்கு ஆபீஸ் சொல்லிக்கின்ற? இல்ல உங்களுக்கு எப்படி குடிச்ச உடனே எல்லாம் மறந்து போதோ அதே மாதிரி எனக்கும் எல்லாம் மறந்து போயிடும். அதான் ஆபீஸ் ஒலிகன்னு சொன்னேன். குடிச்சேங்கிறியே, நான் எங்க குடிச்சேன்? நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்த மாதிரியும், நீ என்னமோ வந்த மாதிரியும், உன் தோல் மேல நான் சாஞ்சு கிடந்த மாதிரியும், உன் மேல வாமிட் எடுக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. அடங்கொப்பம் அவனே என்னடா நடந்தத இமேஜினேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்க? கிழிஞ்சிரும்போ உன்னை கட்டிக்க போறவ சரியான பைத்தியக்காரின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நான் எதாவது நினைக்கும் போது நீ எதுக்கு அவனை இடையில வர? சார் நீங்க எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டே இருப்பீங்க நான் நினைப்பேனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒண்ணுமே சரியில்லை சார். நீங்க நைட்டானா ஒரு மாதிரி ஆயிக்கிறீங்க, பகலானா ஒரு மாதிரி ஆயிக்கிறீங்க. சொல்லப்போனா ஆபீஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, வீட்ல இருந்து ஒரு மாதிரி இருப்பீங்க போல. ஆமா நேத்து உங்க மண்டையில அடி. என்னது? சந்தியா இவனை பழி வாங்க தான் நீங்க உள்ள வந்திருக்க. இவனுக்கு சப்போர்ட்டிவா நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவனுக்கு என்னமான உனக்கு என்ன? என்னம்மா சொல்லு. உன் ஆபீஸ் ஒலிக. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நிஜமாவே இவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? அடப்பாவி நேத்து ஒரு குழந்தை மாதிரி நீ தோல் மேல சாஞ்சுக்கிட்டு நேத்து நீ நடந்துக்கிட்டது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நீ வாமிட் எடுத்தது கூட எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? இதை பார்த்தாதான் எனக்கு அப்படியே உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் இப்படி எரியுது. இப்போதைக்கு இவ்வளவு பக்கத்துல வரான். ஐயோ ஐயோ கடவுளே, ஆபீஸ் வேற யாரும் இல்ல, ஏதாவது பண்ணிடுவானோ? சந்தியா நீ தைரியமான ஆளு, எத்தனையோ காதல பிரிச்சு விட்டுருக்க. நீ தைரியமான ஆளு, இப்பதான் நீ பொங்கி எழணும். ஐயோ ஒரு தைரியமும் வரமாட்டேங்குது. என்ன பண்றது? கைகள் தந்த வெப்ப காய்ச்சலாக ஒரு கண்ணாடியா இறுதியில் குடைந்து போகுது. ஒரு காத்தாடியா தூரம் விலகிய போகுது. ஒரு நிலவொளியா சிறு பொழுது போகுது. நீங்க விட மாட்டீங்களோ நினைச்சேன், பரவாயில்ல விட்டுட்டீங்களே. ஜோசிக்காரங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பேச்ச மீற முடியாதுல்ல, அதனாலதான் கூட்டிட்டு போங்க. நீங்களும் கூட போறீங்க? இல்ல இவங்க 2 பேர்த்தையும் மட்டும்தான் போய் முதல் பத்திரிக்கை அம்மனுக்கு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமாமா, அதனால. அப்படியா? சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வரட்டும். இப்படி இருந்தாலும் உங்க பையனுக்கு தானே என் பொண்ணை கொடுக்க போறோம், இதுல என்ன இருக்கு? போயிட்டு வரட்டும். சரிங்க. அங்கேயும் போய் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ள கூட கொஞ்சம் பேசி சிரி. இப்பயே கொஞ்சம் பேசி சிரிச்சாதான் அப்புறம் நீ அந்த வீட்டில் போய் வாழும் போகும்போது எல்லாமே சரியா இருக்கும். அவசியம் பாரு, நான் பேசாம இன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போயிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உன்னதான் வேலைக்கு போவேனான்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்னமோ பண்ணுமா. ஜெய் பொண்ணு கூட தனியா போற டைம்ல கொஞ்சம் பேசு என்ன, ஃப்ரீயா பேசுனீன்னா அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடும். ஓகே? ஏமா இப்படி பண்றீங்க? பேசாம நீங்களும் என் கூட வரீங்களா? அது எப்படி? வீட்டில் இருக்கும்போது நான் வரேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னா தனியாக தான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன்னு சொன்னா நீ வான்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. என் பொண்ணை நான் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்துக்கிறேன். ஆனா எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ உன்னை பார்த்துதாம்மா கத்துக்கணும். என்ன நீ சரியான ஆளுதான். என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? போ. உன்னோடுதான் முத்தங்களா சொல் சொல்.
ஏ- ஏங்க ஏங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ் தள்ளுங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வண்டி வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டினா கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன், மூச்சு மூச்சு திணறும். இது நீங்க கார்ல ஏறும்போதே சொல்லியிருந்தா நான் மெதுவா ஓட்டி இருந்திருப்பேன். நீங்க நீங்க மெதுவாக ஓட்டிங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சாரி. தெரியாம தெரியாம சாரி. ஓகே, நர்வஸ் ஆகாதீங்க. பரவாயில்ல. இனிமே நான் ஃபாஸ்டா ஓட்டல. சாரி, என் மேல தானே தப்பு. சாரிங்க. சரிங்க. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது. உங்கள் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. குட்டிமா, ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, வாங்க அப்படி போயிடலாம். மச்சான் வந்துட்டார் போலயே. அண்ணே அண்ணே, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா. அண்ணே ஹரி மெதுவா. குட்டிமா, சார், அவங்க காலை பாருங்க சார். அண்ணா ஹரி மெதுவா. அண்ணா குட்டிமா, என்னது ஆச்சு கால? அண்ணா என்னாச்சு குட்டிமா? ஏன்டா இப்படி கை காலெல்லாம் அடிபட்டு நடக்க முடியாம? நான் உன்னை இங்க பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனா உன்னை பார்க்கணும் போல தான் இருந்துச்சு. கோவப்படாத. நான் தான் அவகிட்ட எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அண்ணி அண்ணி வந்திருக்காங்க. அது இருக்கட்டும்மா. உனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு கால்ல? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடந்து வர்ற? அவரை பிடிச்சிட்டு தானே நடந்து வந்தேன். ஒன்றும் இல்லை, வீடுல ஜூஸ் கொட்டிருச்சு ஹாலில். அதை க்ளீன் பண்ண போய் கீழே விழுந்துட்டேன். அதனால தான் அப்படி ஆச்சு. உனக்கு தான் இந்த வேலையெல்லாம் தெரியாதே. பழகிக்கிட்டு செய்ய வேண்டியதானே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நானும் அதைத்தான் மச்சான் சொன்னேன். ஆனா கேட்காம பண்ணியிருக்காங்க. என்கிட்ட நேத்தே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா. அண்ணன் வந்து பார்த்துருப்பேன்ல. அப்ப என்ன ஏதுன்னு சரி பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப வலிச்சுதா? இல்லை, வலிக்கலாம் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க போன வேலை கெட்ட மாதிரி ஆயிடும்ல. சும்மாவே கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன். இப்போ நீ வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இனி இவர் பார்த்துக்கிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கேன். ஏதாவதுன்னா அண்ணன்ட்ட சொல்லுடாமா. சரியா? எதையும் மறைக்காத. அண்ணன் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாத, நீ என்னை பார்த்துக்க மாட்டேன்னு. அல்லாத எவ்வளவு வழியில துடிச்சிருப்ப. உனக்கு 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 அவ்வளோ சீக்கிரத்துல எந்த ப்ராப்ளமும் வராம தான் பார்த்துப்ப. ஆனா ஆனா ஒன்றும் இல்லைல்ல உனக்கு அங்க பிரச்சனை. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்ல ஹரி, உங்களுக்கு அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. உங்களுக்கு என்னமோ அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஆனா உன்னை நல்லா பார்த்துப்ப. என்ன நம்பி வந்த உன்னை எப்போதுமே கைவிட மாட்டேன் புச்சிம்மா. நீ என்னோட புச்சிம்மா. அல்லாதண்ணா, நீ அல்லாத குட்டிமா. நீ அல்லாத அப்புறம் தான் நானும் மாட்டேன்.
நீ அல்லாதன் நான் அல்லாதன் மாத்தி மாத்தி எப்ப பார்த்தாலும் என் கூடயே போட்டி போடு என்ன? உன் கூட நான் போட்டி போடாம வேற யார் போடுவா? என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தா